ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக ஆப்பமாவை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அப்பப்போ ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தா ஆப்பமாவை இதோட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி நல்லா இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சுருங்க. கிச்சன் ஹீட்லேயே சீக்கிரமாக புளிச்சிடும். ஏன்னா தயிர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே புளிச்சிடும். இதை 1 மணி நேரம் கழிச்சு இதை திறந்து பார்த்துக்கலாம். இது பொங்கி வந்திருக்கும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பமாக தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பம் சூடாக அரைச்சிடுங்க. மொறுன்னு ஆப்பம் ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபுல் வீடியோ என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.